ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க வர பக்தர்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்களோட நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை இங்கே என்ன நடந்ததோ அவங்களுக்கு உண்மையான வாசகங்கள் என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் அவங்கள சொல்கிறோம். அவங்களும் இறைவனால் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் முடிஞ்சதோ அதை இங்கே சந்தோஷமாக இறைவன் முன்னாடி பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிற பக்தர்களுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்லும்போது இது போன்ற விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க. இப்போ இன்னைக்கு இவங்க கையால் இவங்க 9 அபிஷேகம் முடிச்சிருக்காங்க. எதுக்காக முடிச்சாங்க, இவங்களுக்கு என்ன விஷயம் முடிஞ்சுது அப்படின்றத நம்ம இப்போ கேட்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம் உங்கள் பேர்? என் பேர் அப்பம்மா. நீங்கள் மேடம்? என் பேர் உஷாராணி. வணக்கம். உஷாராணி. நீங்கள் மேடம்? சரி, நீங்க எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்க. முதல்ல கோயில் இருக்குன்னு யார் சொல்லி வந்தீங்க? நீங்க அம்மாவோட அப்பா சொல்லி தாத்தா சொல்லி வந்தீங்க. நீங்க இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதை உங்கள் நினைவுகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே பகிர்ந்துக்குங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு அபிஷேகம் முடிச்சிருக்கீங்க. எதுக்காக இப்போ அபிஷேகம் முடிச்சிங்க? என்ன விஷயம் உங்களுக்கு முடிஞ்சது? வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். ஸோ நிறைய கம்பெனி இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன். ஸோ இங்கே வேண்டிட்டு அப்புறம் இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு மாதம் போயிட்டு வந்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க. சம்பளம் வாங்கக்காக இன்னைக்கு நீங்கள் சாமிக்கு நன்றி சொல்லி ஒரு அபிஷேகமும் 9 அபிஷேகம் உங்கள் கையால் முடிக்கிறீங்க. எந்த ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு? WNS ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. சோ ஃபைனான்ஸ்ல வர்க் பண்றேன். சரி, எந்த இடத்துக்கு போகணும்? வேளச்சேரியா? தொரப்பாக்கத்துல போறீங்க. இப்போ அங்கேருந்து வரதுக்கு உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கு இல்லையா? கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ வசதிகளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு? உங்க வீட்டில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஏதாவது உங்களுக்கு வந்தவங்களுக்குல்ல அது ஏதாவது முடிஞ்சிருக்கா? ஞாபகம் இருக்கா? தங்கச்சி மூலியமா தான் ஆக்சுவலி வந்தோம். அப்பா சொல்லி தங்கச்சி இங்க வரதை வச்சு நாங்களும் வந்தோம். அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்களும் சரி பாபா கிட்ட பொண்ணுக்கோசரம் ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ண தொட்டு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. பாபாவுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமான விஷயம். ஆனா இதுல ஒரு த்ரில்லிங் எல்லாருக்கும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனா நம்ம நம்பிக்கையும் பொறுமை தான் கடவுளுக்கு வேணும்னு சொல்றோம். இந்த நம்பிக்கைன்றது நம்ம முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சது உங்களுக்கு. அப்ப 2 வேலையா அவளுக்கு வந்தது இல்லையா? 2மே கொஞ்சம் அதிகமான சம்பளம் தான். ஆனா இதுவா அதுவா ஒண்ணு கிட்டேயே கிடைச்சது உங்களுக்கு அம்பத்தூர்ல. இன்னொரு வேலை எங்கம்மா கிடைச்சது? தொரப்பாக்கத்துல கிடைச்சது. இப்ப இதுல எது போறதுன்னு தெரியாம அவ தவிச்சிட்டு இருந்தா. அப்ப நீ என்ன பண்ண? சீட்டு எழுதி போட்டேன். சீட்டு எழுதி போட்ட. அந்த சீட்டு எழுதி போட்ட வேலைக்கு நீ போனியா? போல. வேற வேலை நமக்கு பரவாயில்லையா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க போனீங்க. 1 வீக் அதுல கழிச்சுதான் அதுல வர சொல்லியிருந்தாங்க புது வேலைக்கு. முதல் வேலை மறுநாளே போய் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது. நீங்க போல. ஆனா அந்த வேலை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால மறுபடியும் என்ன பண்ணுங்க, இவங்களுக்காக வேண்டி யார் சுத்தந்து? அவங்க 9 வாரம். நீங்க முதல்ல ஒரு 9 நாள் சுத்திட்டு போயிட்டீங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் 9 நாள் சுத்தி சாமிக்கு பட்டெல்லாம் சாத்தி திருப்பியும் இவளுக்காக வேண்டி அவங்க அங்க சித்தி வந்தாங்க, சுத்தினாங்க. சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா இப்ப அதிகமான சம்பளமும் அதை விட அதிகமான சம்பளமும் கிடைச்சது. கிடைச்ச வேலை கிடைச்சது. கொஞ்சம் 2 கேட்டானா அந்த குழந்தை போறாளேன்னு நிறுத்தி தங்கச்சி மூலியமா கொடுத்திருக்காரு. சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சாமிகிட்ட நம்ம ஒரு உத்தரவு கேட்கறோம் அப்படின்னா கடவுள் எது நம்ம முதல்ல கொடுக்குறாரோ அது நல்லதோ கெட்டதோ அவருக்கு தெரியும். பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும். ஃபியூச்சர்ன்றது இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும். அதனால அவர் கொடுக்கறது உண்மைன்னு நம்ம எடுத்துட்டு போறோம். ஆனா அதுலயே நமக்கு ஒரு சந்தேகம். சரி, இதுவா இது இல்லைன்னா இது நிறைய கிடைக்குது, இதை விட அதே சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி போனதுனால மறுபடியும் இன்னொரு வாட்டி சுத்தினீங்க. நீங்க சுத்தி அதுக்கான பலன்களே கடவுள் கண்டிப்பா கொடுத்தாரு. ஆனா அதுல நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு, உங்களுக்கு டே ஷிஃப்ட்ல இப்ப கொடுத்துருக்காரு. ஏன்னா
2வது முறையும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சுத்தத்தினால நான் கைவிட மாட்டேன், நம்பினவங்களை கைவிடுறதுக்கு நான் இல்லை, ஆள் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்கிறேன். ஆனால் அதை விட நல்ல சம்பளமும் கிடைச்சது, அதே டே ஷிஃப்டாகவும் கொடுத்துருக்காரு. அப்படி கடவுள்னா அப்போ கடவுள் எல்லாம் தர வல்லவர் தான். நம்மளை சோதிச்சு பார்ப்பார். நம்ம அந்த சோதனையில் அவரையே நம்பி இருக்கணும். நம்பிக்கை, பொறுமை, அது ரெண்டும் இருக்கும்ன்றதுக்கும் உங்களுடைய ஒரு இது வந்து லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கீங்க. கண்டிப்பாக அவரை நம்பி நீங்கள் வந்ததுனால கடைசி வரைக்கும் லைஃப்பில் உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சி தான் நடக்குமே தவிர, அவர் கூட நீ எப்பவுமே அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோ. நீ மேலே மேலே வந்துடுவ. ஒரு அப்படியா? நல்ல ஒரு லைஃபும் உனக்கு கிடைக்கட்டும். சரியா? அப்போவும் நீ வந்து கடவுளை தான் நீ நினைக்கணும். அதனால் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளச்சூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது நான் நிறைய விஷயங்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் எது செஞ்சாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும். நமக்கு தெரியாது என்னன்னு பின்னாடி நடக்க போகிறது. நமக்கு வந்து கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரி. அவரை நம்பினா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையும். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.